இந்த சிக்கனுக்கு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சுகர் 1 டேபிள் ஸ்பூனும், சோயா சாஸ் 5 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணணும். என்கிட்ட லைட் சோயா சாஸ் தான் இருந்துச்சு. உங்க கையில டார்க் இருக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸும், 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆயிஸ்டர் சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். என்கிட்ட இல்லாதனால வெறும் சோயா சாஸ் தான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், சிச்சுவான் பெப்பர் 1 டீஸ்பூன் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நான் அங்க தான் வாங்குனேன். இஞ்சி பொடியா அரிஞ்சது 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு பொடியா அரிஞ்சு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. 1/2 கேஜி சிக்கன் மேரினேட் பண்ண கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூனும், சோயா சாஸ் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடுங்க. இது ஒரு சைனீஸ் ஃபுட். எப்பவும் ஒரே பேட்டர்ன்ல சமைக்கிறோமே, புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இத ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இதில உப்பு ஆட் பண்ணல. ஏன்னா சோயா சாஸ்லயே உப்பு இருக்கிறதுனால இதில ஆட் பண்ணல. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு மேரினேட் பண்ண சிக்கன இதில ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கன தனியா எடுத்து வச்சுட்டு, புதுசா பேன் வச்சு அந்த பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டு 6 காஞ்ச மிளகாய் அது கூடவே சேர்த்துக்கணும். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு 1/2 கப்பு வறுத்த வேர்க்கடலை இது கூடவே சேர்த்து அதையும் வறுத்துருங்க. ஒரு கொடமிளகா கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடணும். என்கிட்ட கிரீன் தான் இருந்துச்சு. அதனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ரெட், எல்லோ எந்த கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச சிக்கனையும் இது கூடவே சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண சாஸை இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபிக்கு எங்க வீட்ல 10க்கு 9, 8 அந்த ரேஞ்சில தான் குடுத்தாங்க. ஆனா நான் சாப்பிடும்போது தான் இதுக்கு 7.5ன்னு தான் என் மனசுல பட்டுது. என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மாலாம் பெப்பரு, மிளகாத்தூள்லாம் போட்டு சிக்கன வறுத்து, அத அந்த கடாய் சாதமா குடுப்பாங்க. அதுல இருக்க ருசிலாம் இதுக்கு கண்டிப்பா கிடையாது. அதனால நான் 7.5 தான் தந்தேன். ஆனா சைனீஸ் ஸ்டைல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்கலாம் இந்த டைப்ல சாப்பிட்டா கண்டிப்பா 9, 8 குடுக்குற அளவு பிடிக்கும்.